முடிஞ்சியா முடிஞ்சிச்சு கிடையாது எந்த குறையும் கிடையாது வந்த காரணம் என்ன ஐயா வந்த காரணம் என்ன மணல் கூடாதுங்க அண்ணனா அண்ணனை பார்க்க ஆமாங்க தம்பி உன்னுடைய வணிகத்தான் ஏற்பாட்டிருக்கிறேன் இந்த ஆட்சி பொறுப்பு உன் பக்கம் பலமாக இருந்தினி நீதான் பொறுப்போடு ஆட்சி மக்கள் நான் மன்னனாக இருந்தாலும் மக்கள் கூடி தீர்ப்பது நேரில் சென்று இதுதானே கடமையிலிருந்து எப்போது கண்ணோட்டமாக இருக்கிறேன் தம்பி தம்பி உடையான் படைக்க என் தம்பி இருக்கும் போது இந்த ஆட்சி எனக்கு என்னடா மனக்கம் குமரி நாட்டில் வச்சு திருமணம் செய்து கொண்டு இல்லறவாய்க்கு ஈடுபட்டு ஒரு மகளை பெற்றிருக்கிறேன் கையிலே அவரை பொறுப்பாக வளர்த்து வளர்ந்து ஆலிமா இருக்கிறார் இருந்த போதும் அவளோ இயற்கை எழுதி விட்டால் கால சூழ்நிலை சந்தர்ப்பம் என்ன செய்வது அதன் பிறகு என் தம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை செய்து முடித்து இந்த ஆட்சி பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைத்தினா பக்கபலமானது பாதுகாக்க வேண்டும் என்றால் எனக்கு திருமணம் எதுக்குன்னா எனக்கு திருமணம் எதுக்குன்னா எனக்கு திருமணம் தம்பி நாளுக்கு நாள் வயதாகிறது நாம எவ்வளவு செல்வம்னா இருந்தாலும் இளையம்ம இளப்பெண்ணை நாம் திருமணம் மணக்க போகிறோம் இளமையிலே திருமணம் செய்து கொண்டால் தான் சம்மதிக்கிறோம் அவரு கல்யாணம் என்னடா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறான் திருமணம்